ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமா தான் வந்து கிருஷ்ணம்மா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்கா அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் படம் பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். விஜயவாடா ஒட்டி இருக்கிற கிருஷ்ணா நதி ஓரமாக வாழ்ந்துட்டு இருக்க 3 திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பத்ரா, சிவா, கோட்டி. இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்று மண்ணா பழகினவங்க. இவங்க 3 பேருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இவங்களுக்கு இவங்க தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இதுல சிவா மட்டும் வந்து இந்த கிரைம்ஸ் எல்லாம் பண்றதை நிப்பாட்டிட்டு ஒரு ப்ரெஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காப்ல. இவங்க 2 பேருமே அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல நார்மலான லைஃபை வாழ வாங்கடா அப்படின்னு இவர் கூப்பிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேருமே அந்த ஊருக்குள்ள வந்து நிறைய சிட்டிக்குள்ள இருக்கிற நிறைய கிரைம்ஸை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு கட்டத்துல சிவாவோட லைஃப்ல வந்து ஒரு பெண் வந்து உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு கட்டத்துல காதல் உண்டாகுது. அந்த காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்ராவோட சேர்ந்து பழகிறத வந்து நிப்பாட்டிக்கோ அப்படின்னு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சொன்னாலுமே அவங்க 2 பேரோட நட்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறத அவங்க ஹீரோயின் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் தானே எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பத்ரா கையில் ஒரு ராக்கியை கட்டுறாங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா, ஒரு அம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லோன்னே இவங்களுக்கு பத்ராவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிருது. நமக்குன்னு ஒரு குடும்பம் இப்போ இருக்குது அப்படின்னு. இப்படி பீஸ்ஃபுல்லாக நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது அப்படின்னால ஒரு கிரைமை வந்து மொத்தமாக பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 2 லட்ச ரூபாய் பார்த்துட்டு எப்படியோ அம்மாவை காப்பாற்றிடலாம்னு நினைக்கிறதுக்காக ஒரு கிரைம் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க பண்ணது ஒரு கிரைம், ஆனால் வந்து மாட்டிக்கிறது ஒரு வேற கிரைம்ல மாட்டிக்கிறாங்க. சொல்ல போனா செய்யாத ஒரு குற்றத்துக்கு வந்து சரணடைங்க இந்த கேஸுக்கு, நான் வந்து உங்களை எப்படியா வெளியே எடுத்துறேன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, ஆனால் அது என்ன கிரைம்னே தெரியாம போய் ஓகே நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு போய் சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ என்ன கிரைமுக்காக இவங்க 3 பேரும் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வரப்போ நடக்கிற அந்த ட்ராமா என்ன, கடைசி யாருக்கு என்ன ஆச்சு, கடைசி இவங்க செய்யாத குற்றத்துக்காக மாட்டிக்கிட்ட இவங்க ஜெயிலுக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் யாரை பழி வாங்கினாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்குன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் பேக் ட்ராமான்னு கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதுலேயுமே படத்தை கொண்டு போன ஜானி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு லவ் ட்ராக்ல அந்த 3 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இதெல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்படி செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பக்காவான ஆக்ஷன் பேக்காக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரினே சொல்லிடலாம். ஸோ இழந்து போன தன்னோட சொந்தங்களுக்காக அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 2 மணி நேரம் படத்தில் எனக்கு 2 செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே சூப்பராக பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு மூவியாக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லவ் போர்ஷன்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன்ஸுமே எல்லாருக்குமே ஒரு நல்ல கனெக்ஷன் அண்ட் எமோஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொடுக்குற அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு இவங்களோட பாண்டிங் இருக்கிறதுனால தான் அந்த செகண்ட் ஹாஃபில் இவங்க பண்ணுறதுக்கு தப்பே இல்லை. இவங்க இழந்தது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக இழந்திருக்காங்க, அதனால இவங்க பண்ணது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷன்ஸை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா படம் வந்து ஒரு பக்காவான ஒரு படம் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எமோஷன் போர்ஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான நீட்டான சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சதுன்னா அந்த பத்ரா கேரக்டர், சிவா கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர். இந்த 3 கேரக்டருமே அந்த அளவுக்கு லைக்கபிளான ஒரு கேரக்டராக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 3 கேரக்டர் தான் அந்த படத்தோட ஒரு பேக் போன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கேரக்டர்ஸ்லாம். அதனால அந்த 3 கேரக்டரோட அந்த ரைட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அது ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதமும் எந்த இடத்துலையுமே ஓவர் எமோஷன்ஸும் போகாமல் எந்த இடத்துலையுமே எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போகாமல் அது மெயின்டைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான ஆக்ஷன் ட்ராமா முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 4.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சில வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது, சில டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.